இந்த ஆர்ச்சி ஒரு ஆள் திருப்பி வைங்கிறேன், ஒரு ஆள் ரெண்டையும் முடிங்கிட்டு போய் ரோட்டில் கொண்டு நெட்டுங்கிறாங்க. சரி அப்போ நீங்களும் நெட்டுங்க, ரோட்டில் கொண்டு வை. நாளைக்கு 1,00,000 பேர் வருவாங்க, உள்ள சிக்கி செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? செத்து போனதுக்கப்புறம் அரசாங்கம் சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை, போலீஸ் பாதுகாப்பு இல்லை, செத்தவன் போனவன் போயிட்டேன். அங்கே என்ன இருக்குது? 5 சென்ட் இறந்து வந்து இப்போ உங்களை வெளியே போக சொல்றதுக்கு என்ன என்னையும் வெளியே வாங்குறாங்க. என்னை வெளியே போகணும்னு எதுக்கு சொல்கிறாங்க எனக்கு தெரியுமா? அது என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரியல. எப்படி சொல்றீங்க? இப்போ முனியெல்லாம் கட்டியிருக்கிறீங்க, உள்ள நிறைய வேலை செஞ்சிருக்கிறீங்க. அவங்க வந்து இப்போ என்னங்கிறாங்கன்னா, நான் ஒரு பண்டாரம் செஞ்சுட்டானே அப்படிங்கிற ஆதாங்கத்தில் அவங்க இருக்கிறாங்க. சரி பண்டாரம் வேணா வெளியே போயிடுறேன், நான் செஞ்சு கொடுத்து போய் வெளியே போகிறேங்கிறேன். அந்த ஆர்த்தியும் கட்டி கொடுத்துட்றேன், பின்னால் காமடிச்சு ஒரு இடிச்சுன்னு சொல்கிறீங்களா அதையும் கட்டி கொடுத்துட்றேன், லெட்டின் பாத்ரூமையும் கட்டி கொடுத்துட்றேன். எனக்கு 3 மாதத்துல டைம் கொடுங்க. அப்புறம் இருக்க வேண்டியதானே, ஏன் போறாங்க? இவங்க தான் நம்ம வெளியே முழுக்கிறதுன்னு இருக்கிறாங்களே. நீ பண்டாரம் கட்டினதா கவுண்டர் கட்டினதான் அடைஞ்சிடாயிருங்களா? அதுதானே பிரச்சனை, ஜாதி தானே பிரச்சனையா நிற்கிது. ஈகோ வந்துருச்சு. இப்போ ஒரு கோயில் கட்டுறதுக்கு, ஒரு 1500 வருஷம் கோயில் கட்டுறதுக்கு எதுக்கு ஈகோ? தாசில்தார் ஒரு தலை பட்சமாக தான் பேசுறாரு. அவர் ஏன் பேசுறாரு? மறுபடியும் நான் போனேன், இப்ப சமீபத்துல போனேன் நான் இடையில. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் பார்க்கல. அவர் இடின்னு தான் சொல்றாருங்க. ஏங்க இத்தனை செலவு பண்ணிருக்கேன், அந்த இடிங்கிறாரு. நம்ம என்ன பேசுவீங்க? இடிங்கிறாங்களே. இல்லை இடின்னா அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு? மனு கொடுங்க. ஈவாமெல்லாம் பார்க்காது. அந்த அம்மா இருக்கிறதே வேஸ்ட். அந்த அம்மா அதிகாரி என்ன பண்ணுறது? கோயில் பராமரிப்பு சரியில்லை, கோயில் நிர்வாகம் சரியில்லை, அதுக்கெல்லாம் எதுவும் பண்ணாதுங்க. அந்த அம்மா கோயில் நிர்வாகம் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தா தான் தெரியும். கோயில் நிர்வாகம் பண்ணுறது சரியில்லைன்னா அப்புறம் தண்ணி இருந்தானே என்ன இருந்தானே. லெட்டின் இந்த லெட்டின் நம்பி 3 மாசம் ஆச்சு எடுக்கிற காலையில் நான் தான் எடுத்தேன். கோயிலுக்குள்ள வாஸ்தே கிடையாது. 1500 வருஷம் மேலே அவன் கட்டிட்டு போயிட்டான். ராஜா காலத்தில் கட்டின கோயில், ராஜா காலத்தில் கட்டின கோயில். நீங்கள் எதுக்கு வாஸ்து பார்க்குறீங்க? கேரளா கட்ட போய் நம்ம ஊர்கிட்ட போய் பார்க்கணுமா? கேரளா வந்து அந்த பணிக்கர் சொன்னானாமா, உங்கள் கோயில் திரும்பிட்டு இருக்குது, சாமி சிறுசு பண்ணுங்க, கோயில் சிறுசு பண்ணுங்க அப்படின்னு கேரளாக்காரன் சொன்னானே. அப்போ நம்ம ஊர் சாமி நம்ம கூடாதா? நீ எது கேரளா போய் கேட்டு வர்றீங்க? கேரளா போய் கேட்குற அளவுக்கு நம்ம கோயில் இருக்குது. உங்களுக்கு முன்னால் ஒருத்தர் கட்டிட்டாங்களா, அதுக்கு முன்னால் ராஜா கட்டிட்டார். ராஜா வேணும் அந்த அளவுக்கு அறிவில்லாமல் கட்டிட்டாரா? இல்லை உங்களுக்கு முன்னால் ஒருத்தர் கட்டினாரு, அவர் அறிவில்லாமல் கட்டிட்டாரா? எல்லாருமே அறிவோடு தான் கட்டியிருக்காங்க. இதில் நான் மட்டும் அறிவோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க தெரியுறீங்க. ஊருக்கார் சம்மந்தம் இல்லாமல் உள்ள வந்ததே பிரச்சனைங்க. இப்போ ஊருக்கார் எதுக்குள்ள போதுறீங்க? இப்போ ராயம்பாளத்துக்காரும் கர்ணவாளத்துக்காரும் உள்ள வந்து பண்றீங்க. உள்ள வந்து நீங்க சரி 2 ஊருக்காரும் சேர்ந்து என்ன கொடுக்குறீங்க? மாசமான கோயிலுக்கு ஏதாச்சும் அமௌண்ட் கொடுக்குறீங்க? 2 ஊர் மட்டும் 2 ஊருக்காரன்னா ஒரு 4 பேர். அதாவது கர்ணவாளத்தில் ஒரு 4 பேர், ராயம்பாளத்தில் ஒரு 7 பேர். இவங்க வந்து தனி நபர்கள். ஆமா, தனி நபர்கள் வந்து கோயிலுக்குள்ள இந்த அம்மா வந்து அவங்க பேச்ச கேட்டுட்டு இந்த அம்மா பண்ணிட்டு கிடக்குறாங்க. ஊர்க்காரங்களுக்கு 10 பைசா கொடுக்கறது இல்லை. சாமி ஜாமான மாலையோ தந்தனஜாக பூ பத்தி கல்போறோம் எதுவும் வாங்கி தரதில்லை. எல்லாம் நாங்கள் வர்றதை வச்சு பண்ணிக்கிறோம். வள்ளினால் நாங்கள் வந்துன்னா பண்ணிக்குவோம். வள்ளினால் டெய்லி உண்டான செலவை நாங்கள் பார்த்தோம். நான் ஊருக்காரையும் கேட்டேன், உங்களால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் பேசாதீங்க. ராயம்பாளத்துக்காரர், ராயம்பாளையம் கர்ணவாளை யார் வந்தாலும் ஜாதி ரீதியை பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா செவ்வறு 6 வச்சா நீங்கள் வச்சிருந்தீங்க, பூரா பண்டாரனே செஞ்சேன்னு சொன்னா அதுதான் பிரச்சனை. இப்போ பண்டாரங்கிறது பிரச்சனை அவங்களுக்கு. அவங்க ஜாதியில் நிற்கிறாங்க. நான் என்னங்கிறேன், நான் கட்டி கொடுத்துட்டு வெளியே போகிறேங்க. நீங்கள் வேணால் உரிமையை வச்சுக்கோங்க, உங்கள் உரிமையை வந்து நிலநாட்டிக்கிங்க, நான் வேண்டாங்க. ஆனால் அவங்க என்னங்கிறாங்க, அதை எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. முதல்ல அதாவது சுமார் ஒரு 80% பணி செஞ்சிருக்கிறீங்க. பெரிய அளவில் ஸ்பான்சர் பண்ணிருக்கிறீங்க. ஆமா. எதனால கும்பாபிஷேகம் லேட் ஆகுது? அதற்கு என்ன காலதாமதமா இருக்கு? என்ன காரணம்? அந்த ஒரு செவரு தான். அதுல என்ன பிரச்சனைங்க? அந்த செவரு வந்து நான் வேண்டாங்கிறேன். நீங்க மட்டும்தான் வேண்டாங்கிறீங்களா? இல்லை, எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாருமே வேண்டான்ட்டோம். ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டு கொடுத்துட்டோம். சரி, மனு கொடுத்துருக்குறோம், உள்ளேயும் மனு கொடுத்துருக்குறோம், எல்லா பக்கம் கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து அதை கட்டியே தீர்வுங்கிறாங்க. அவங்க ராயம்பாளத்துக்கார ஒரு 7 பேர் சேர்ந்து 7 நபர். முத்துசாமின்னு ஒருத்தர், அப்புறம் ஈஸ்வரன், அப்புறம் சந்திரன், அப்புறம் சாமி பெண், அப்புறம் சிவசாமின்னு ஒருத்தர்,
இவங்களாம் இன்னும் 2 பேர் கூட 7 பேரும் சேர்ந்து இப்போ பிரச்சனை பண்ணுறதே அவங்க 7 பேர் தான். சொல்றாங்க அவங்க வந்து நான் கட்டுவோம், என்னை கட்டக்கூடாதுங்கிறாங்க. உங்களை ஏன் கட்டக்கூடாதுன்னு எனக்கு அது இடைஞ்சலா இருக்குமா. என்ன மாதிரியான இடைஞ்சல்? அது வந்து கோயிலுக்குள்ள வந்து நாங்கள் 2000 பேர் 3000 பேர் உள்ள வருவோம், உள்ள வந்து அது இடைஞ்சலா இருக்கு. சரியான காரணம் சொல்லுங்க, நீங்க எதுவும் மறைக்கிற இல்லை நான் மறைக்கவே இல்லை, நான் ஓப்பனாக பேசிடுவேன். அதாவது இந்த ஆர்ச் வந்து புறம்போக்குங்கிறாங்க. சொல்றாங்களா இல்ல வேற ஏதாவது ஒரு காரணம்? அந்த இடம் வந்து புறம்போக்கு, அந்த இடம் புறம்போக்குங்கிறாங்க. சரிங்க. நான் கோயில புறம்போக்குல தான் இருக்குதுங்கிறேன். நீங்க அப்படி ஆமா, சொல்றீங்க. கோயில புறம்போக்குல தான் இருக்குது. அது என்ன உங்களுக்கு மட்டும் ஆர்டர் இருக்குது, எனக்கு மட்டும் ஆர்டர் இல்லையா நான் கேட்டேன். ஆர்டர் வாங்கி நீங்க பாத்துருக்கீங்களா? ஆர்டர் வாங்கி நான் ஆர்டர் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு உண்டான தெரியும் எனக்கு. ஆனால் நடுக்கோயிலுக்கு ஆர்டர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் முகப்புல தான் ஆர்ச்சும் காமடிச்சவரும் ஆர்டர் இருக்குது, அதுக்கு உண்டான ஆதாரம் இருக்குது. பணிகளை வந்து நீங்க மேக்ஸிமம் செஞ்சிருக்கீங்க. ஆமா, பெரிய அளவில் பணம் போடுறீங்க, அது கொஞ்சம் ஸ்பான்சர் சப்போர்ட் பண்றாங்க, ரைட்டு. அப்புறம் அவங்க வந்து ஒரு செவிருதை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரே செவிருதை வச்சுக்கிறாங்க நபர்கள்னு வச்சுக்கோங்களேன். இதுல எப்படி அவங்க சொல்றது? இப்போ ராயம்பாளையம் பகுதியை சேர்ந்த ஒரு 7 பேர் வந்து நிறுத்த சொல்றாங்கன்னு சொல்றீங்க இல்லைங்க? ஆமாங்க. அவங்களுக்கு இந்த கோயில்ல எந்த அளவுக்கு உரிமை இல்லை, என்ன ஒரு அவங்களுக்கு உரிமையெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குதிரை கொண்டு வருவாங்க, வருஷம் வருஷம் குதிரை கொண்டு வந்து வைப்பாங்க, கெடா வெட்டுவாங்க, போயிடுவாங்க. அது வந்து ஒரு நாள் பூஜை. அவங்க எசக்கடம் அது. யாரு வேணாலும் அவங்க ஊர் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். ஒரு ஆயங்கோயிலுக்கு நம்ம ஒரு எசக்கடம் செய்கிறோம், அந்த எசக்கடத்தை அவங்க செய்கிறாங்க. உரிமையெல்லாம் அவங்களுக்கு எதுவும் கிடையாது. அது வந்து ஊர்க்காரங்களோட தான் அந்த 7 பேர் தொடரும். ஆமா, அவங்க ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. 7 பேர். இந்த விஷயத்துல வந்து ஊர்க்காரங்களை கட்டலாம்னு சொல்றாங்களா, அந்த 7-8 பேர் சொல்றாங்க? அந்த 7-8 பேர் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? அது வந்து அவங்க என்னங்கிறாங்கன்னா, நான் வந்து முக்கால்வாசி வேலை நான் தான் முன்னால் முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 1 வருஷமா நான் வேலை செய்கிறேன். 1 வருஷத்துக்கு முன்னால் வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் அவங்க என்ன அது வரைக்கும் இடையில வரல. அவங்க கோயிலுக்கு கோபுரத்துக்கு பெயிண்ட் அடிச்சு நான் போயிடுவேன்ட்டாங்க, காத்திராங்க கோயிலுக்கு பெயிண்ட் அடிச்சு அவங்க போயிடுறேன்ட்டாங்க. 2வது நான் கேட்டு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். செஞ்சு முடிச்சுட்ட வேலையை முடிச்சோன்னே ஒரு 3 மாதம் கீழே செவத்துள்ள வச்சுட்டாங்க. செவத்துள்ள வச்சுட்டு நான் கட்டியே தீருவேன் அப்படிங்கிறாங்க. முன்னால் நான் கட்டினதுக்கு அதை நீ கட்டக்கூடாதுங்கிறாங்க. இதுதான் சண்டை. அது என்ன காரணம், எதனால வேண்டாங்கிறாங்க? அவங்க நீ என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க என்னைய வந்து ரொம்ப ஆற்ற வேலையை பாருங்கிறாங்க. பண்டாரம் வேலையை பார்க்குறதாம. அப்புறம் 1 வருஷமா நான் கோயில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்ல, அப்போ எங்கே போனீங்க? அப்போ ஒத்துருவாங்க. அவங்க கோயிலுக்குள்ள வந்து ஒரே செவருதான் வச்சுக்கிறாங்க, வேற அந்த கோபுரத்துக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க, வேற எந்த வேலையும் அவங்க செய்யும். அந்த கோபுரம் வந்து பழசுங்களா இல்ல புதுசா? இப்போ 2வது கட்டின கோபுரம், 2வது இடிச்சு கட்டினாங்க. யார் இடிச்சதுங்க? அது அவங்க பழைய கோயில் கட்டின நாச்சிமுத்து கவுண்டர்னு ஒருத்தர் இடிச்சார். அவங்கெல்லாம் வசூல் பண்ணி அவங்கள கட்டி கொடுத்துட்டாங்க. அவங்கெல்லாம் கோயில் எப்படி இருந்தது அதே மாதிரி கட்டி கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுங்க? கும்பாபிஷேகம் நடக்கணும்னா ஒன்னா என்றதையும் எடுக்கணும், அதையும் எடுக்கணும். இல்லை 2ஐயும் கட்டலாம்னு சொன்னீங்கன்னா 2ஐயும் கட்டல. அது யாரும் மறுக்கிறாங்க? அது வந்து இப்போ அவங்க பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேங்கிறாங்க. அந்த 7 நபரும் சேர்ந்துட்டு வர மாட்டேங்கிறாங்க. அரசு தரப்புல என்ன முயற்சி? ஆனால் அரசு தரப்புல உனக்கு யாருமே வரல. அவங்க எதுவும் முயற்சி பண்ணல. இன்னும் ஈவோம் இல்லை, ஜேசிஎம் இல்லை, மெட்ராஸ்லேருந்து யாருமே வரல. இப்போ மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு? இவங்க கிட்ட பேசினா இவங்க ஒன்றும் முடிவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றாங்க கேட்டா? இவங்க என்னங்கிறாங்க, நீ வெளியே வாங்குறாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ வெளியே வாங்குறோம். நீ இப்போ நம்ம இத்தனை வேலை செஞ்சுக்கிறோமா, அதனால அவங்க என்னங்கிறாங்கன்னா மீதி இருக்கிற வேலை நாங்கள் செஞ்சுக்கிறோம், நீ வெளியே வாங்குறாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டால், இந்த ஆர்ச்சத்து ஒரு ஆள் திருப்பி வைங்கிறேன், ஒரு ஆள் 2ஐயும் முடிங்கிட்டு போய் ரோட்டில் கொண்டு நெட்டுங்கிறாங்க. சரி, அப்போ நீங்களும் நெட்டுங்க, ரோட்டில் கொண்டு போய். நாளைக்கு 1,00,000 பேர் வருவாங்க, உள்ள சிக்கி செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? செத்து போனதுக்கப்புறம் அரசாங்கம் சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை, போலீஸ் பாதுகாப்பு இல்லை, செத்தவன் போனவன் போயிட்டேன். அங்கே என்ன இருக்குது? 5 சென்ட் இடம் தான் இருக்குது முன்னால். இந்த 5 சென்ட் இடத்துல 50,000 பேர் கூட முடியுமா? உட்கார முடியுமா? உனக்கு யாகசாலை 30 போட்டாங்கன்னா 16 குண்டம் போடணும்னு ஐயர் சொல்லுவார். குண்டம் போடுறதுக்கும் இடம் இல்லை, உட்காரக்கும் இடம் இல்லை. எப்படி அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது? இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, நீங்களும் எடுத்துருங்க, நான் எடுத்துறேன், பெயிண்ட் அடிச்சு கும்பாபிஷேகத்தை பண்ணிக்கலாம். அதாவது கோயில் இருந்தபடியே முதல்ல இந்த மாதிரி பண்ணிக்கலாம், அப்படியே பெயிண்டிங் ஒர்க் மட்டும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பெயிண்ட் அடிக்கிற அதுக்கு அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அவங்க வரவனுங்க வந்து ஏதோ பேசணும், இல்லை இந்த ஈவோ இந்த அம்மாவாவது பேசணும், இல்லை ஜேசியாவது பேசணும், இல்லை மந்திரியாவது பேசணும். ஒத்துரு இன்னை வரைக்கும் வரவே இல்லை. எல்லாமே தெரியாமல் இருக்காது. நான் தான் சொன்னேன், அப்போ நான் பெட்ரோல் ஊற்றுறவாது வந்திருப்பாங்க எல்லாரும். இது தெரியாமல் கலெக்டருக்கு தெரியாமல் இருக்குமா? இல்லை உள்ளூர் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் போகுமா? ஆனா வந்து இப்போ உங்களை வெளியே போக சொல்றதுக்கு என்ன? என்னை வெளியே வாங்குறாங்க, என்னை வெளியே வாங்கணும்னு எதுக்கு சொல்றாங்க எனக்கு தெரியுமா? அது என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரியல. எப்படி சொல்றீங்க? இப்போ முனியெல்லாம் கட்டியிருக்கிறீங்க, உள்ள நிறைய வேலை செஞ்சிருக்கிறீங்க. அவங்க வந்து இப்போ என்னங்கிறாங்கன்னா, நான் ஒரு பண்டாரம் செஞ்சுட்டானே அப்படிங்கிற ஆதாங்கத்தில் அவங்க இருக்கிறாங்க. சரி, பண்டாரம் வேணா வெளியே போயிடுறேன், நான் செஞ்சு கொடுத்து போய் வெளியே போகிறேங்கிறேன். அந்த ஆர்த்தியும் கட்டி கொடுத்துட்றேன், பின்னால் காமடிச்சு ஒரு இடிச்சுன்னு சொல்கிறீங்களா, அதையும் கட்டி கொடுத்துட்றேன், லெட்டின் பாத்ரூமையும் கட்டி கொடுத்துட்றேன். எனக்கு 3 மாதத்துல டைம் கொடுங்க. அப்புறம் இருக்க வேண்டியதானே, ஏன் போறாங்க? இவங்க தான் நம்ம வெளியே முழுக்கிறதுக்குன்னு இருக்கிறாங்களே,
நீ பண்டாரம் கட்டினதான் கவுண்டர் கட்டினதான் இடைஞ்சலாயிரும்ல. அதான பிரச்சனை, ஜாதி தானே பிரச்சனையா நிற்கிது. ஈகோ வந்துருச்சு இப்போ. ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு 1500 வருஷம் கோயில் கட்டுறதுக்கு எதுக்கு ஈகோ? ஈகோவே தேவையில்லையே. இல்லைன்னா வாங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க, எல்லாரும் பணம் போடும் கட்டலாம். நீங்கள் தான் வசூலும் பண்ணக்கூடாதுங்கிறீங்க, நோட்டீஸும் படிக்கக்கூடாதுங்கிறீங்க, அதை அவன் கை காசை போட்டு கட்டுங்கிறீங்க. ஒரு அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோயில்ல வசூல் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடாது. அப்புறம் எப்படி நீங்கள் உள்ளுக்குள்ள நடிச்சவருக்குள்ள வசூல் பண்ணிக்கிறீங்க? அவங்க பண்ணாங்க, அது தவறு. 1,10,000 ஒரு செக் கொடுத்துக்கிறேன், நீங்க பணம் போட்டு செய்றீங்க, ஓகே. ஆனா மற்றபடி வந்து அன்ஆத்தரைஸ்டா பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்றது தவறு. நான் என்னங்க, நீங்க உள்ளுக்குள்ள வசூல் பண்ணி தான் கட்டிக்கிறீங்க. அந்த அம்மா அதுக்கு உங்களுக்கு அனுமதிச்சிருக்குது. கோயிலுக்கு உட்காந்து பணம் வாங்குறீங்க, அதுக்கு அந்த அம்மா அனுமதிச்சிருக்குது. இதெல்லாம் நடந்துக்குது. கோயிலுக்கு பணம் கொடுத்துட்டு போறாங்களா, செக்கும் கொடுத்துட்டு போய்க்கிறாங்களா? அதை எப்படி யாரோட அக்கௌண்ட்ல போட்டு அது தெரியலீங்க. அதை அக்கௌண்ட் போறேன். நான் என்னங்க, மொத்தம் நல்ல வழியாக கும்பாபிஷேகம் பண்ணல. நான் கட்டுறேன், நான் உங்களுக்கு பண்ணி தரேன், நீங்க வந்து கும்பாபிஷேகத்தை பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு என்ன அடைஞ்சல்? நான் பண்றதுனால உங்களுக்கு என்ன அடைஞ்சல்? சரி, இந்த ஒரு ஆர்ச்சி கட்டுறதுனால உங்களுக்கு என்ன அடைஞ்சல்? இந்த ஆர்ச்சினால என்ன பிரச்சனை? இதுல 2000 பேர் இந்த ஆர்ச்சிக்குள்ள உள்ள வர மாட்டாங்களா? இல்ல வண்டி வாகனம் உள்ள வராதா? அப்புறம் எதுக்கு வண்டிக்கு டோக்கன் வாங்குறீங்க? லாரிக்கு 50 ரூபா வாங்குறீங்க, காருக்கு 20 ரூபா வாங்குறீங்க, கடைக்கு 3 லட்சம் ரூபா வாங்குறீங்க, ஏலம் முடுறீங்க. இதுல இதுக்கு போறோம் அரசு புறம்போக்குங்கிறீங்க, ஏலம் முடுறீங்க. ஆனா நான் ஒரு ஆர்ச்சி கட்டினா அதை அடைஞ்சிருங்க. நான் கேட்டேங்க, நான் தாசில்தார் கிட்டையும் போய் கேட்டேன். நான் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போனேன். பஞ்சாயத்து தலைவர் ஒரே பதில் சொல்லிட்டாரு, கோயிலோட நீங்க பண்ணிக்கிங்கன்ட்டாரு. மணி அருமை இத்தனை வருஷம் 1500 வருஷமா கோயில்ல புழங்கிட்டு வச்சுக்குங்கன்ட்டாரு. ஆனா நான் கட்டுறத பிரச்சனை. இப்போ தாசில்தார் ஒருதலை பட்சமா தாசில்தார் ஒருதலை பட்சமா தான் பேசுறாரு. அவரு ஏன் பேசுறாரு? மறுபடியும் நான் போனேன். போனேன் நான் இடையில. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் பார்க்கல. அவர் இடின்னு தான் சொல்றாருங்க. ஏங்க இத்தனை செலவு பண்ணிருக்கிற அந்த இடி இடிங்கிறப்ப நம்ம என்ன பேசுவீங்க? இடி இடிங்கிறாங்களேங்க. இல்லை இடின்னா அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு? கோயில் கட்டுறோம், சரி நல்ல முறையாக கட்டுங்கிறாரு. இடின்னு சொன்னா அதனால சீக்கிரம் கும்பாபிஷேகம் பண்ணல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க பேச அது நான் சேர்ந்து என்ன பண்றதுங்க? அவங்க சேரணும். ஈவோ கிட்ட மனு கொடுங்க. ஈவோ அம்மாலாம் பார்க்காது. அந்த அம்மா இருக்கிறதே வேஸ்ட். அந்த அம்மா அதிகாரி வந்து என்ன பண்றது? கோயில் பராமரிப்பு சரியில்லை, கோயில் நிர்வாகம் சரியில்லை, அதுக்கெல்லாம் எதுவும் பண்ணாதுங்க. அந்த அம்மா கோயில் நிர்வாகம் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தா தான் தெரியும். கோயில் நிர்வாகம் மட்டும் சரியில்லைன்னா அப்புறம் தண்ணி இருந்தானே என்ன இருந்தானே. லெட்டின் இந்த லெட்டின் நம்பி 3 மாசம் ஆச்சு எடுக்கிற காலையில் நான் தான் இன்னும் பேசவே இல்லை. சொல்லி சடைஞ்சே போச்சு. சீக்கிரம் பண்ணலாம் எப்போ பண்ணுவீங்க? வேலை செஞ்சா தானே பண்ண முடியும். நான் என்னங்கன்னா அந்த செவுரு வேண்டாம், சத்தியமாக செவுரு ஆகாது. நீங்க மட்டும்தான். நான் வந்து அந்த செவுரு ஆகாதுங்கிறேன். நான் ஆகாதுன்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட அவங்க ஆரம்பிக்கிற போதே நான் வந்து நிர்வாகத்துக்கிட்ட தான் சொல்ல முடியும். நான் மற்றவங்ககிட்ட யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அந்த செவுரு வைக்கிற போது ஏங்க முகப்பில் தானே நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க, எப்படி நடுக்கோயில்கள் கட்டலாம் நான் கேட்டேன். இல்லைங்க அவங்க ஆர்டர் வாங்கிக்கிறாங்கன்னு. ஆர்டர் வாங்கிக்கிறேன் எப்படி நீங்கள் இல்லாமல் அப்படி ஆர்டர் கொடுப்பாங்கன்னு நான் கேட்டேன். இல்லைங்க ஆர்டர் வாங்கிக்கிறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கிங்கன்ட்டாங்க. நான் கட்டக்கூடாதுன்னு அவங்ககிட்ட சொல்ல முடியாதுல்ல. நடுச்செவத்துக்கு கோயிலுக்குள்ள ஒன்று இத்தினோண்டு கோயிலை பண்ணி வச்சுட்டு நாளைக்கு நான் கண்டிப்பாக நடக்குது, அசம்பாவிதம் நடக்காமல போகாது. இதுக்கு தீர்வு கிடைக்கணும்னா செவத்தை எடுத்துருங்க. வேணா நானும் வேணா எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துட்டு 2 பேரும் கும்பாபிஷேகம் பண்ணல. இதுக்கு மேலே நான் என்ன பேச முடியும்? அவங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது. எத்தனை நாளைக்கு திரும்ப ஒன்னையே சொல்லிட்டு கிடக்க முடியும்? இப்போ நேற்று வரைக்கும் எங்கிட்ட போய் ஒன்று பேசினாங்க. அவங்க என்னங்கிறாங்கன்னா, நேற்று பேசி போட்டு நீங்கள் இந்த ஆர்ச் எடுத்து ரோட்டில் போடு அப்படிங்கிறாங்க. நீங்க கோயிலுக்குள்ள வாஸ்தே கிடையாது. 1500 வருஷம் மேலே கட்டிட்டு போயிட்டா. ராஜா காலத்துல கட்டின கோயில் நீங்க எதுக்கு வாஸ்து பாக்குறீங்க? கேரளா கிட்ட போய் நம்ம வீட்டு போய் பார்க்கணுமா? கேரளா வந்து அந்த பணிக்கர் சொன்னானாமா, உங்க கோயில் திரும்பிட்டு இருக்குது, சாமி சிறுசு பண்ணுங்க, கோயில் சிறுசு பண்ணுங்க அப்படின்னு கேரளாக்காரன் சொன்னானே. அப்ப நம்ம ஊர் சாமி நம்ம கூடாதா? நீ எது கேரளா போய் கேட்டு வர்றீங்க? கேரளா போய் கேட்கற அளவுக்கு நம்ம கோயில் இருக்குது. உங்களுக்கு முன்னால ஒருத்தர் கட்டிட்டாங்களா, அதுக்கு முன்னால் ராஜா கட்டிட்டார். ராஜா வேணும் அந்த அளவுக்கு அறிவில்லாம கட்டிட்டாரா? இல்லை உங்களுக்கு முன்னால் ஒருத்தர் கட்டினாரு, அவர் அறிவில்லாம கட்டிட்டாரா? எல்லாருமே அறிவோட கட்டிருக்காங்க. இதுல நான் மட்டும் அறிவோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க தெரியுறீங்க. இதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் எப்ப நடந்துச்சுங்க? 2001 நடந்தது. 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா 23 வருஷம் ஆச்சு. 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒருக்கா பண்ணுமே, ஏன் பண்ணல? அது என்ன ஆகி போச்சுன்னா ஆர்டர் கொடுக்கல. அவங்க என்னட்டாங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து இது பழைய கோயில்னு நினைச்சு விட்டாங்க. ஆனா இது கும்பாபிஷேகம் பண்ணாது. கவர்மெண்ட்லயே இதை வந்து எழுதல, கோயில் இடிச்சு கட்டிக்காங்கன்னு எழுது. நீங்க சொல்ற அளவுக்கு இந்த கோயில் பழமையானதுன்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்கணுமே. வந்திருக்காங்க. அது கோயில் இடிச்சதை ஒருத்தர் சொல்லிங்கள.
கோயில் இடிச்சு கட்டினது யாருக்குமே தெரியாது. நீங்கள் இந்த கோயிலுங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த செவருமே இந்த ஆர்ச்சி கட்டம் கட்டிக்கிட்டு கோயில் இருக்கிறது தெரியுது. இது பூரா வந்து கோயில் வந்து குலதெய்வத்துக்காரன்னு பார்த்தீங்கன்னா இந்த போயர் இருக்காங்க பார்த்தீங்க, கட்டடம் கட்டுறாங்க, அவங்களுக்கு அதிகமாக குலதெய்வம், அவங்களுக்கு ஆசாரிக்கு அவங்களுக்கு குலதெய்வம். இப்போ நாங்கள் வந்து ஒரு 7 தலைக்கட்டம் இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூரா நடுக்காடு, நாங்களாம் பூஜை பண்ணி இங்கே ஒருத்தர் வரமாட்டாங்க. சாயங்காலம் 4 மணி ஆனால் இங்கே ஒரு சனம் வராது. அந்த மாதிரி இருந்த கோயில். நான் என்ன கேட்குறேன்னா அவங்கள, நீங்கள் கோயில் உரிமை கொண்டாடுறீங்க, கோயிலுக்கு 2 வாழைப்பழம் வாங்கி கொடுத்துக்கிறீங்களா, பச்சரிசி வாங்கி கொடுத்தீங்களா, எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்களா, இல்லை ஒரு மாலை வாங்கி கொடுத்துறீங்க கோயிலுக்குள்ளே வந்து, இல்லை கரண்ட் பணம் கட்டிக்கிறீங்க, எதுவுமே கட்டலையே. ஏழுதலுக்கு நாங்கள் தான் பூஜை பண்ணோம். சுமார் ஒரு 500-600 வருஷம் கிட்டத்தட்ட அவ்வளவு இருக்காதுங்க, அதுக்குள்ள ஒரு 200 வருஷத்துக்குள்ள. 200 வருஷமா நீங்க ஆமா பூஜை பண்றீங்க, ஆமா. எல்லாம் பண்ணிடுறீங்க. எல்லாம் பூரா செலவு நாங்கள் தான் போட்டு பண்ணிக்கிறோம். நாங்கள் சாமிக்குன்னு யாரு கவர்மெண்ட்டுக்கிட்டையும் பணம் வாங்குறது இல்லை, ஊருக்காரர்களும் கொடுக்கறது இல்லை. அந்த அன்னைக்கு செலவாகிறது கூட நாங்களே பண்ணிக்குவோம். வருமானத்தை இப்போ வரைக்கும் அப்படிதான். அறநிலையத்துறையில் ஒன்றுமே எங்களுக்கு செய்யும். நாங்கள் வேணான்ட்டு நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்ட்டு. நாங்கள் உங்களுக்கு சம்பளம் எல்லாம் எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. சம்பளம் உங்களுக்கு கிடையாது, சம்பளம் இல்லை. நீங்க வர்றீங்க, உங்க முறையும் செய்யறீங்க. ஆமாங்க. உங்களுடைய பொருட்கள், பூஜை பொருட்கள் நாங்களே வாங்கிட்டு வந்துருவோம், நாங்களே பூஜை பண்ணிட்டு நாங்களே போயிடுவோம். மாலை கூட கோயில் எது வாங்கி தரோம், நாங்கள் வேணான்ட்டு அது வேண்டாம் நாங்கள் பண்ணிக்கிறோம். நாங்கள் இப்படியே எதுக்கு எங்களுக்கு பில் போடுவாங்களா? அதெல்லாம் போட மாட்டாங்க. வருமானம், உண்டியல் வருமானம் அவங்க எடுத்துக்கிறாங்க, எல்லாமே உங்களுக்கு. இது ஊருக்கார் சம்பந்தம் இல்லாமல் உள்ள வந்ததே பிரச்சனைங்க. இப்போ ஊருக்கார் எதுக்குள்ள போக்குறாங்க, இப்போ ராயம்பாளத்துக்காரும் கர்ணவாளத்துக்காரும் உள்ள வந்து பண்றீங்க. உள்ள வந்து நீங்க சரி 2 ஊருக்காரும் சேர்ந்து என்ன கொடுக்குறீங்க, மாசமான கோயிலுக்கு ஏதாச்சும் அமௌண்ட் கொடுக்குறீங்க. 2 ஊர் மட்டும், 2 ஊருக்காரர். 2 ஊருக்காரன்னா ஒரு 4 பேர். அதாவது கர்ணவாளத்தில் ஒரு 4 பேர், ராயம்பாளத்தில் ஒரு 7 பேர். இவங்க வந்து நீங்க சொல்ற தனி நபர்கள். ஆமா, தனி நபர்கள் வந்து கோயிலுக்குள்ள இந்த அம்மா வந்து அவங்க பேச்ச கேட்டுட்டு இந்த அம்மா பண்ணிட்டு கிடக்குறாங்க. ஊர்க்காரங்களுக்கு 10 பைசா கொடுக்கறது இல்லை. சாமி ஜாமான மாலையோ சந்தன ஜாக பூ பத்தி கல்போறோம் எதுவும் வாங்கி தரதில்லை. எல்லாம் நாங்கள் வர்றதை வச்சு பண்ணிக்கிறோம். வள்ளினால் நாங்கள் வந்துன்னா பண்ணிக்குவோம். வள்ளினால் டெய்லி உண்டான செலவை நாங்கள் பார்த்தோம். நான் ஊருக்காரையும் கேட்டேன், உங்களால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் பேசாதீங்க. ராயம்பாளத்துக்காரர், ராயம்பாளையம் கர்ணவாளை. ஆமாம். அதில் நிறைய வந்து சாமி போடுறவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் வருவாங்க கோயிலில், எல்லாரும் வந்து தானே வருவாங்க. 2 ஊருக்காரங்க பிரச்சனை இல்லை. ஆமாம், ஊரை சேர்ந்து சில நபர்கள். ஆமாம், 7-11 பேர் மொத்தம் 2 ஊருக்கார். வேற யாருமே இல்லை. வேற எல்லாத்துக்குமே தெரியும் நான் தான் கோயில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு ஊருக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். நீங்க யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 1 வருஷமா நான் தான் முன்னாலே செஞ்சது. அவங்க வருவாங்க, குதிரை வைப்பாங்க, போயிடுவாங்க. வேற எந்த ஒரு வாழைக்கம்பம் கூட கட்ட மாட்டாங்க. கோயில் விசேஷம் வாழைக்கம்பம் அவங்க கட்ட மாட்டாங்க, நாங்க தான் கட்டுவோம். நாங்க தான் சுண்ணாம்பு அடிப்போம், நாங்க தான் எல்லாம் பண்ணுவோம். அது ஊரே செஞ்சு அவங்க வந்து முறை ஊர் முறையே இவங்க இப்போ வந்து இந்த 7-8 பேர் மட்டும் உரிமை கொண்டாடுறாங்க. எங்க ஊருக்கு வேணும், என்ன வேணும்னு கேக்குறாங்க. எங்க ஊருக்கு இந்த கோயிலுக்கு எங்களுக்கு ட்ரஸ்ட் மாதிரி வேணுங்கிறாங்க. நாங்கள் உள்ள அறநிலையத்துறை கோயில் எப்படி அனுமதிப்பாங்க? அவங்க கேட்கறாங்க, ட்ரஸ்ட் எங்களுக்கு வேணும்னு கேட்கறாங்க. அப்படி அனுமதிக்க முடியுங்களா? அது அப்படி எப்படி கொடுக்க முடியுங்க? நம்ம கோயில் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறோம். நானும் சொன்ன கோயிலில் 10 பைசா கொடுத்து செய்யல. அவங்க எங்க அப்பாவுக்கு அடுத்து 25 வருஷமா நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க இந்த ஊருக்குள்ள யாரை கேட்டாலுமே பூஜை முறைகள் ஏதாவது செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா? மொத்தம் இந்த கோயிலுக்கு சேர்த்த பூஜாரி வந்து 4 ஊருக்காரங்க. எங்க பண்டாருங்க 4 ஊர். நாங்கள் 4 ஊர் பண்டாரும் மொத்தமே இந்த கோயிலை பூஜை பண்ணிட்டு வாரமான ஒரு மாசத்துல 4 பேர் பண்ணுவோம். 4 பேர் பண்ணிட்டு இந்த கோயிலுக்கு என்ன செலவு, பராமரிப்பு செலவு எல்லாமே நாங்கள் தான் பார்த்துட்டு. அரசாங்கம் இருக்குது. ஆனா அரசாங்கம் இருக்கு. இந்த பூஜை பொருட்கள் வாங்கி தரதில்லை. நாங்கள் வாங்கி தரோம், நாங்கள் கேட்கறது இல்லை. அவங்க நாங்களே வாங்கி நாங்கள் அது முதலே வேணான்ட்டு நாங்கள் எங்களுக்கு பண்ணிக்கிறோம். சம்பளமும் கிடையாது, சம்பளம் வேணான்ட்டு. இப்போ மற்ற கோயில்களில் அறநிலையத்துறை கோயிலில் சம்பளம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுவும் இல்லை. இப்போ அதுதான் பிரச்சனை. அவங்க என்னங்கிறாங்கன்னா நம்மளை கட்டக்கூடாது, வெளியே போங்கிறாங்க. கும்பாபிஷேகம் நாங்கள் பண்ணிக்கிறோங்கிறாங்க. அவங்க ஒரு செவரு தான் வச்சிருக்காங்க, அப்படி அவங்க கும்பாபிஷேகம் செலவு பண்ணி பண்ணுவாங்க. அதாங்க நான் கேட்டேன், நான் நீ வெளியே போ நாங்கள் பண்ணிக்கிறோங்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யும்போது ஒன்றும் சொல்லலை, எதுவுமே சொல்லி 80% பணிகள் நீங்கள் செய்யும்போது ஒன்றும் சொல்லலை. ஒன்றும் சொல்லி நான் கொஞ்சம் வேகமாக முடிச்சுட்டு எல்லாத்தையும். அதனால ஆத்திரம் வந்துச்சு உங்களுக்கு. அதனால நீ வேண்டாம், இப்போ யார் வந்தாலும் ஜாதி ரீதியை பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா செவராறு வச்சா நீங்கள் வச்சிருந்தீங்க, பூரா பண்டாரனே செஞ்சேன்னு சொன்னா அதுதான் பிரச்சனை. இப்போ பண்டாரங்கிறது பிரச்சனை அவங்களுக்கு. அவங்க ஜாதியில் நிற்கிறாங்க. நான் என்னங்கிறேன், நான் கட்டி கொடுத்துட்டு வெளியே போகிறேங்க. நீங்கள் வேணால் உரிமையை வச்சுக்கோங்க, உங்கள் உரிமையை வந்து நிலநாட்டிக்கிங்க, நான் வேண்டாங்க. ஆனால் அவங்க என்னங்கிறாங்க, அதை எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாங்க முதல்ல.